விழுப்புரம் மாவட்டம் துருவையில் 5 பேர் உயிரிழந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரகுமான். நேற்று மாலை புதுச்சேரியை அடுத்திருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் துருவை கிராமத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பேர் பலியாகியிருக்கின்றார்கள். இதில் 11 பேர் காயமடைந்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த ஆலையுடைய உரிமையாளர் ரமேஷ் என்பவரை ஆரோவில் போலீசார் இன்று காலை கைது செய்தார்கள். அவரிடம் இந்த ஆலை உரிமம் பெற்றபடி இந்த ஆலை நடத்தப்படுகின்றதா, மேலும் தொழிலாளர் சட்டப்படி இந்த தொழிலாளர்கள் நடத்தப்படுகின்றார்களா, மேலும் இந்த ஆலையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகள் அவரிடம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு செஞ்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அவரை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை இதில் புதுச்சேரி சேர்ந்த சேகர் என்பவரும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே அவர் தற்போது தலைமறைவாக இருக்கின்றார். அவரையும் தேடும் பணியிலே ஆரோவில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த விபத்திலே 5 பேர் பலியாகியிருக்கின்றார்கள். இதில் 3 பேர் சிவகாசியை சேர்ந்த தொழிலாளர்கள் என்றும் அவர்கள் அங்கிருந்து இந்த ஆலைக்கு வந்து பணி செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. ஆகவே இந்த 5 பேருடைய சடலங்களும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று பிற்பகலுக்கு பிறகு அந்த பிரேத பரிசோதனை முடிவடைந்து அவருடைய உறவினரிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன. மேலும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த 11 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக ஒளிப்பதிவாளர் சீதுடன் ஆரோவிலிருந்து ரகுமான்.